அன்பான வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். இன்னைக்கு ஒரு அழகான குட்டி ஸ்டோரிங்க. படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம், அதே சமயத்துல உதவி பண்றதும் மற்றவங்களுக்கு உதவி பண்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள டைரக்டா பாத்திரலாம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு அழகான ஒரு கிராமங்க. அந்த கிராமத்துல ஒரு அம்மா மகன் 2 பேரும் வசிச்சுட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு தான் அந்த அம்மா வந்து தன்னுடைய மகனை படிக்க வைக்கிறாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் அந்த வேலையை வச்சு தான் அந்த அம்மா போக்கிக்கிறாங்க. மகன்கிட்ட அடிக்கடிக்க சொல்லக்கூடிய விஷயம், நீ நல்லா படிக்கணுப்பா, நீ நல்லா படித்தா மட்டும்தான் நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை நல்லா உயரும். நம்மள மாதிரி கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவிகளை உன்னால் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. அவனும் அதை மனசில் கேட்டுக்கிட்டு அம்மாவுக்கும் அப்பப்போ உதவிகள் பண்ணிக்கிட்டு இவன் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது இந்த நோயில் அந்த அம்மா பாதிக்கப்படுறாங்க. இந்த நாட்கள் போக போக இந்த அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் குணப்படுத்த முடியாத நோயில் போராடிக்கிட்டே தன் வேலையை செஞ்சுக்கிட்டு மகனை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த அம்மாவை பிரச்சனை கொடுக்குது. இந்த அம்மா வந்து கொஞ்ச நாளில் இறக்குற தருவாயில் வந்துட்டாங்க. இறக்குற தருவாயில் தன் மகனை கூப்பிட்டு, தம்பி நீ நல்லா படிக்கணும், நீ படித்து உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நீ நல்லா படித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதவிக்கு போய் நம்மள மாதிரி கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு நீ உதவி பண்ணும்பா அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. அம்மா இறந்த துக்கத்தில் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க. ரொம்ப கஷ்டப்படுறான். சரி வேலைக்கும் போய்கிட்டு படிக்கணுன்ற ஒரு மனநிலைக்கு வரான். அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக படிக்கணும், அதே சமயம் வேலையும் செஞ்சுக்கிட்டு படிச்சுட்ருக்குறாங்க. அப்போ இவங்க காலை நேரத்தில் ஒரு 6 மணிக்கு அளவோட வேலைக்கு போவான், 9 மணி ஸ்கூலுக்கு போவான், ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வருவான், 9 மணி வரைக்கும் வேலை செய்வான். தன் படிப்புக்கு தேவையானது எல்லாமே ஸ்கூலில் கொடுத்துட்றாங்க, படிச்சுட்ருக்கான். தன் வயிற்றுக்கு தேவையானது வேலை செஞ்சால் தான் அவனால் வந்து சாப்பிட்டுக்க முடியுற நிலைமை. ஏன்னா ரொம்ப வறுமையான குடும்பம். அம்மாவும் இப்போ இல்லை, அவன் ரொம்ப வறுமையான குடும்பத்தில் இருந்தால் வரணும், வாழ்க்கையில் வந்து முன்னேறணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கான். அந்த சமயத்தில் ஒரு நாள் அவனுக்கு மாலை நேரத்தில் எந்த சரியாக வேலை கிடைக்கல. அப்போ பயங்கரமான பசினா அப்படியே ரொம்ப பசியில் துடிக்கிறான். அப்போ ஒரு அம்மா ஒரு சின்ன கடை வச்சுருக்காங்க. அந்த கடைக்கிட்ட போய் அங்கேயும் இங்கேயும் நடக்கிறான். அந்த கையில் சுத்தமாக காசு இல்லை. கேட்கவும் மனசு வரல. எப்படா கேட்டால் தப்பாக எடுத்துக்குவாங்களோ அப்படின்ற ஒரு மன நிலையிலேயே குழப்பத்திலே அந்த பக்கம் இந்த பக்கம் நடக்கிறான். நடந்ததை அந்த அம்மா கவனிச்சுட்டாங்க. ஒரு 9 மணி அளவில் கடையெல்லாம் எடுத்து வைக்கிற கண்டிஷனை இவன் போய் கேட்டுடலாம், சரி இனிமேல் பசி தான் கிடையாது, நம்ம நேரில் போய் கேட்டலாம். அந்த அம்மாட்ட கேட்கறதுக்கு போகிறான். இந்த அம்மா, பாப்பா இல்லைப்பா எல்லாம் எடுத்து வைக்கிற சூழ்நிலை வந்து நிற்கிறியே அப்படின்றாங்க. இல்லைம்மா எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி மட்டும் வேணும் அப்படின்னு கேட்குறான். இந்த அம்மா வந்து தெரிஞ்சிருச்சு, இந்த தம்பி வந்து பயங்கரமான பசியில் தான் இருக்கான். நம்ம சரின்னு சொல்லிட்டு இந்த அம்மா உள்ளே போகிறாங்க. இந்த அம்மாவுக்கு தேவையான உணவு நைட்டு இந்த அம்மா இரவு நேரத்தில் சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்கிற உணவு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து அந்த தம்பிக்கையில நீ சாப்பிடுப்பான்னு சொல்கிறான். இவனும் பசி அந்த உணவை பார்த்தோன்னே இவனுக்கு என்ன பண்ணுறதெல்லாம் வாங்கி படப்படன்னு சாப்பிட்டான். எவ்வளோம்மா காசுன்னு கேட்குறான். பரவாயில்லப்பா காசெல்லாம் வேண்டான்னு சொல்கிறான். இல்லைம்மா நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ காசுன்னு கேட்குறான். தம்பிக்கிட்ட காசு இல்லை, ஓகேங்களா, இருந்தாலும் கேட்குறான். சரி கடன் நடத்துகிறாங்கல்ல அப்படின்ட்டு, பரவாயில்லப்பா காசெல்லாம் வேண்டாம், நீ நல்லா படித்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாப்பா, அதான் உங்கள் அம்மாவுடைய ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பை பரிமாறத்துக்கு என்கிட்டலாம் பணம் வாங்க மாட்டேன், நான் உண்மையான அன்பை பரிமாறத்துக்கு நான் வந்து பணம்லாம் வாங்க மாட்டேன்னு அம்மா சொல்கிறாங்க. இவனும் சரி ஓகே, பல நாட்கள் வந்து கடந்து போகுது. வாரங்கள் ஆகுது, மாதங்கள் ஆகுது, மாதங்கள் அப்படியே உருண்டோடி வருடங்கள் ஆகிடுதுங்க. பல வருடங்கள் போன உடனே இந்த அம்மா ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த அம்மா வந்து உடல்நிலை சரியில்லாத போயிடுறாங்க. லோக்கலில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்குறாங்க. இந்த அம்மாவோட அந்த உடம்புல இருக்கிற பிரச்சனையை இந்த லோக்கல் ஹாஸ்பிட்டலால் தீர்க்க முடியாது, நீங்கள் இருந்து டவுன் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டவுன் ஹாஸ்பிட்டல் போன உடனே அந்த அம்மாவுக்கு தேவையான, அந்த அம்மா கையிலையும் காசு, அந்த அம்மா ரொம்ப வறுமைட்டு இருந்தால் உடல்நிலையை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. நான் அக்கம் பக்கம் கடன் வாங்கிட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் போன உடனே அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா அட்மிட் பண்ண உடனே அங்கே இருக்க டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறாங்க. நிறைய டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு வந்துக்கணும் அப்படின்றதுக்காக டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தை பெரிய டாக்டர் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் முடிவு பண்ணி பெரிய டாக்டரை கொண்டு போகிறாங்க. இந்த அம்மாவோட ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்மளோட பேர், விலாசம், அட்ரஸ்லாம் எடுத்துக்கிட்டு ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு பெரிய டாக்டரை சந்திக்க போகிறாங்க. பெரிய டாக்டர் வந்து வேறு யாரும் இல்லைங்க, அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, இறக்கும் தருவாயில் சத்தியம் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி நீ நல்லா படித்து பெரியாளாக வரும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவர் தான் படித்து மிகப்பெரிய ஒரு டாக்டராக இருக்கார், ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியிலையும் இருக்கார். அவர் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டராக இருக்கார். இளம் வயதில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டராக இருக்கார். இந்த அம்மாவோட ரிப்போர்ட் எடுத்துகிட்டு டாக்டர்கிட்ட போய் நிற்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் வாங்கி பார்க்குறாரு. அந்த ஊர் பேர் பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மனசில் ஒரு இனம் புரியாத உணர்வு.
ஒரு மகிழ்ச்சி. உடனே அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு இந்த அம்மாவை பார்க்க இவர் வேகமாக ஓடி வர்றாரு. ஓடி வந்து பார்த்தோன்னே இவருக்கு தெரியுது இந்த அம்மா நமக்கு அப்புறம் உதவி பண்ணாங்கல்ல, நம்ம ரொம்ப பசியில் இருந்தோம், அப்போ வந்து உதவி பண்ண அம்மான்னு இவர் டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் அந்த அம்மாவுக்கு தான் அடையாளம் தெரியல. ஏன்னா சிறு வயதில் பார்த்தது, நாட்டில் பல வருடங்கள் ஆனதுனால இவருக்கு சரியாக அந்த அம்மாவுக்கு அடையாளம் தெரியல. இவனை இந்த அம்மாவோட பிரச்சனை கேஸ் எடுத்துகிட்டு இவரே பார்க்குறாரு, ஃபுல்லாக எல்லாம் டெஸ்ட்லாம் எடுக்கிறாரு. இந்த அம்மாவோட அந்த நோயையும் குணப்படுத்தி இந்த அம்மா ஆரோக்கியமாக பண்ணிடுறாரு. கொஞ்ச நாள் போகுது. உடனே ஹாஸ்பிட்டலில் ஒவ்வொரு நாளும் பில் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இந்த அம்மாவுக்கு வேறு பயம், கையில் வேறு சுத்தமாக நம்ம கையில் காசு இல்லையே, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்ட்டு ரொம்ப இந்த அம்மா பயந்துக்கிட்டே இருக்காங்க. ரிப்போர்ட்லாம் கொடுத்துட்டு இந்த அம்மா வந்து இன்றைக்கி உடம்பு நல்லா ஆரோக்கியமாயிட்டு இந்த அம்மா வந்து வீட்டுக்கு போகிற அந்த நாள் வருது. ரிப்போர்ட்டெல்லாம் இந்த அம்மா கையில் கொடுக்குறாங்க. இந்த அம்மா பார்க்குறாங்க, எல்லாமே ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்து அடித்து 000ன்னு போட்டு பின்பக்கம் திருப்பி டாக்டர் ஒன்று எழுதி கொடுத்துருக்காரு. அன்பை பரிமாற இங்கு பணம் வாங்கப்படுவதில்லை சொல்ல அழகாக எழுதியிருக்காரு. டாக்டர் வந்து நர்ஸு கொடுத்துட்டு இது பின்னாடி ஒன்று எழுதியிருக்காங்க, நீங்கள் படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதாங்க, அன்பை பரிமாறத்துக்கு இங்கு பணம் வாங்கப்படுவதில்லை அப்படின்னு அந்த வசனத்தை அவர் எழுதியிருக்காரு. இந்த அம்மா பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு புரியலை. ஏன்னா ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு, அந்த அம்மாவுக்கு புரியல. அப்புறம் யோசனை பண்ணிட்டு இது என்றைக்கோ ஒரு நாள் நாம் சொன்ன ஒரு வார்த்தை மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு அந்த வார்த்தையை பார்த்த உடனே ரொம்ப ஆனந்த கண்ணீர் வந்துருச்சுங்க. என்றைக்கோ ஒரு நாள் நான் எனக்காக எடுத்து வச்ச உணவை தான் நான் கொடுத்தேன், இன்னைக்கு அந்த ஒரு உணவு கொடுத்தது இவ்வளோ பெரிய விஷயமா எனக்கு ஒரு பலனை கொடுத்துருக்கு. நான் செஞ்சதை நான் பெருசாக கூட உதவியை கூட நான் நினைக்கல, ஆனால் இந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு அந்த அம்மா ரொம்ப ஆனந்த கண்ணீர் ஆகிட்டு அந்த டாக்டரை தேடி போய் கட்டி பிடிச்சி ரொம்ப தன்னோட அன்பை ரொம்ப அதிகமாக பரிமாறுறாங்க. இதாங்க நான் உங்களுக்கும் சொல்கிறேன், என்றைக்குமே அன்பை பரிமாறுங்க. இன்னொரு விஷயம், சின்ன உதவிகளை நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் ஒருத்தருக்கு செய்யலாம். நீங்கள் செய்கிற உதவி கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக பின்னால் வந்து சேரும். உதவி நம்ம செய்கிறோம், நம்ம அதை நினச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. உதவி செய்கிறோம், அடுத்தடுத்து கடந்து நம்ம போயிட்டே இருப்போம். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த உதவி கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு திரும்பி வரும். படிப்பும் இந்தளவுக்கு முக்கியன்றதை நான் இது வந்து ஒரு வாயிலாக உங்ககிட்ட மன்றாடி கேட்டுக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் குழந்தைங்களை முடிஞ்ச வரைக்கும் படிக்க வச்சுதுங்க. படிப்பு தான் இப்போ இருக்கிற காலகட்டத்திலே மிகப்பெரிய சொத்து. படிப்பை தவிர இங்கே வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. படிப்பு தான் எல்லாமே. வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.